மனைவி ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம். நான் எங்கே போனாலும் சொல்கிறேன். ஆனால் ஒரு 40-50 வயதை தாண்டின தாய்மார்கள் எல்லாருக்கும் நான் இருந்து என்னத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் பாரமாக இருக்கிறேன். நான் என்ன ஆண்டவர் ஏன் இன்னும் வச்சிருக்கிறாருன்னு தெரில. இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தி மிகுந்த வார்த்தை அநேகருக்கு வருகிறது. ஆனால் நான் சொல்கிறேன், நான் இருக்கிறதுனால ஆண்டவருக்கு என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம் இல்லை? என்னை எடுத்துக்கிட்டா யார் அழுவா? இப்போ நான் இல்லை உலகத்தில், என்னை பெற்றவங்க கூட பிறந்தவங்களுக்கு ஒரு நஷ்டம். என்னை விட்டுருங்க, எனக்கு சர்ச்சு நீங்கள் சரி, நீங்களும் வருத்தப்படுவீங்க, கணவர் வருத்தப்படுவார். ஆண்டவருக்கு என்ன நஷ்டம்? என்ன மாதிரி 1000 பேரை உருவாக்க ஆண்டவரால் முடியும். ஆமாம் தானே? ஆனால் ஏன் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்? என்னை ஆண்டவர் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை தெரியலனா கூட நான் என்னை எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஒரு தாய், உலகத்துக்கு ஒரு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி மனுக்குலத்துக்கும் பெண்ணும் முக்கியம், குடும்பத்துக்கும் முக்கியம். பெண் இல்லைன்னா உலகம் இல்லை, மனுக்குலம் அழிஞ்சிரும். ஆமாவா? வினோத ஜந்துவை பார்த்த மாதிரி என்னைய பார்க்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், லோத்துவனுடைய வாழ்க்கை அதற்கு பெரிய முன்னுதாரணம். ஒரு தாய் இல்லாத இடத்துல தேவன் அருவிருக்கிற 2 சந்ததி பூமியில் வந்துருச்சு. அதற்கு ஒரே காரணம் தாய் அங்கே இல்லை, அவ்வளோதான். இந்த ஒரு உதாரணம் போதும். அப்போது நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம ரொம்ப ஒரு பெண் ஒரு குடும்பத்துக்கு, இப்போ அந்த குடும்பம் இல்லைன்னா நான் அதுதான் சொல்கிறேன், ஒரு உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு குடும்பத்துக்கு ஒரு குட்டி ஏசப்பான்னு வச்சுக்கலாம். நான் மிகையெல்லாம் படுத்தலை, உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷம் தாயினுடைய கையில் தான் இருக்குது. ஒரு குழந்தையோடு இருக்கிற அம்மா தலையில் அடிச்சுன்னு உங்கள் அப்பா வந்துருச்சுன்னா அந்த குழந்தையும் அப்பா வந்துருச்சுன்னு சீரியஸாக ஐ டேடி வந்துட்டாருன்னா அதுவும் ஐ டேடி வந்துட்டாருன்னு. அம்மா ஒரு எலிய பல்லியை பார்த்து வேக்கனாங்கன்னா அதுவும் வேக்கணும். அதுவும் இருந்துட்டு போகுதுன்னா அதுவும் இருந்துட்டு போகுதுன்னு குழந்தையும் சொல்லும். அம்மா தான் எல்லாத்துக்கும் முதற் காரணமாய் விளங்குகிற ஒரு பெண்மணி. ஒரு குடும்பத்துக்கே இவ்வளோ முக்கியம்னா அவங்க ஜெபம் அப்போ எவ்வளோ முக்கியமாக இருக்கும் குடும்பத்துக்கு. கட்டாயமாக ஒரு ஜெபிக்கிற தாய்க்கும் ஜெபிக்காத தாய்க்கும் வித்தியாசம் இருக்கு. நீ தாயா பேயான்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. தாய் எப்படி பேயாக முடியும்? நான் உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லியிருக்கிறேன், அதனால மேற்கோள் காட்டி கொண்டு நான் சொல்லுகிறேன். தாய் தெய்வத்துக்கு சமம். அவங்கள அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னெலாம் சொல்கிறாங்க. நல்ல தாயும் இருக்கிறாங்க, நல்ல அல்லாத தாயும் இருக்கிறாங்க. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள். அப்போ புத்தியுள்ள பெண்ணும் இருக்கிறாங்க, புத்தி இல்லாத பெண்ணும் இருக்கிறாங்க. ஜெபிக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க, ஜெபிக்காத பெண்ணும் இருக்கிறாங்க. கணவனுக்கு கிரீடமாக இருக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க, கணவனுக்கு தலைவலியாக இருக்கிற பெண்ணும் இருக்கிறாங்க. நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறோம்? நீங்கள் யாருமே அந்த கூட்டத்தில் இல்லை, ஜெபிக்கிறவங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் உங்களுக்கான கூட்டம் இது. ஆமென். என்னன்னா, நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமத்தில் 26வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 26:35. 34 வாசிக்கலாமே. ஏசா 40 வயதான போது 40 வயதான போது ஏத்தியனான பேயேரியினுடைய குமாரத்தியான யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். எப்படி இருந்தாங்களாம்? யாரு? யூதித் பஸ். இந்த பேர்லாம் நமக்கு ஞாபகம் வராது, நம்ம வாய்க்கு வந்த மாதிரி உளறிக்குவோம். பரவாயில்ல, உளறிக்கோங்க, தப்பு இல்லை. யூதித்தும் பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். ஏசா விவாகம் பண்ணின இந்த ஸ்திரீகள் மாமனார் மாமியாருக்கு எப்படி இருந்தாங்க? மனநோவு. இன்னொரு வசனம் படிக்கலாம். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 11:3.
சீக்கிரமா எடுத்தவங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 11:3. 1 ராஜாக்கள் மன்னிக்கணும், 1 ராஜாக்கள் 11:3. நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அவனுக்கு பிரபுக்கள் குலமான 300 மறுமனை ஆட்டிகள் என்ன பண்ணாங்களாம்? என்னத்த வழி போக பண்ணாங்க? இருதயத்தை, சாலமோனுடைய இருதயத்தை இத்தனை கல்யாணம் பண்ணா அப்புறம் இருதயம் வழுவி போகாம என்ன ஆகும்? இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். யாரு? சாலமோன் சாதாரணமான மனிதர் இல்லை. ஹீ இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. ஆமா தானே? அறிவு, பயங்கர அறிவு. அவனை போல ஞானி அதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, பின்னாடி இருந்ததும் இல்லை. பணக்காரன். அவன் பணத்தை வச்சே நிறைய கல்யாணம் பண்ணார் போல. நமக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம், ஒரு வீடு கட்டுறக்குள்ளேயே ஆயுசுல பாதி போயிடும். இவர் எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு, எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டியிருக்காரு, எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டியிருக்காரு. அப்போ இவர் சாதாரண மனுஷன் இல்லை. அவ்வளவு அறிவு படைத்த, பணம் படைத்த, ராஜ்யத்தை ஆளுகிற பராக்கிரமசாலியே பெண்ணினால இருதயம் வழுவி போகிறது. தேவனை விட்டு பின்வாங்கி போக செய்தார்கள். சோ ஒரு பெண் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்க சக்தியும் இருக்குது, அழிக்கிற சக்தியும் இருக்குது. இவ்வளவு பெரிய ராஜாவின் இருதயத்தை வழுவி போக பண்ணவும் முடியுது, மன நோவா இருக்கவும் முடியுது, புருஷனுக்கு கிரீடமா இருக்கவும் முடியும். இன் விச் கேட்டகரி ஐம் கோனா பி? நான் எந்த கேட்டகரியில இருக்க போறேன்? கட்டாயமா நம்ம எல்லாம் ஜெபிக்கிற கேட்டகரியில தான் இருப்போம். ஆனா இந்த எஸ்ட்ரீமும் போக முடியும்னு நான் சொல்றேன். இன்னும் நம்ம படிக்கணும்னா நான் உங்களுக்கு அந்த வசனங்களை நான் சொல்லுகிறேன். இந்த 2 பேரை பத்தி சொன்னோம். சில மனைவிகள் தான் கணவனை காப்பாற்ற இருக்கிறாங்க. யாருன்னா நம்ம படிக்கலாமா? நான் முக்கியமான ஒரு 2 பேரை நான் உங்களுக்கு அடையாளம் காண்பிக்க விரும்புகிறேன். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 24, 25 வசனங்களை படிக்கலாமா? யாத்ராகமம் 4வது அதிகாரம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு, யார? மோசேவ. அடுத்து சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, பின்பு அவர் அவனை விட்டு விலகி, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். இங்கே ஆண்டவர் யாரை கொல்ல வகை பார்க்கிறார்? மோசே ரட்சிக்கப்பட்டவரா ரட்சிக்கப்படாதவரா? நீங்க பதில் சொல்லுங்க. ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கும் பொழுது மோசே ஆண்டவரை தெரிஞ்சவரா தெரியாதவரா? நல்லா தெரிஞ்சவர். மோசே நான் வேதத்துல அநேக ஆள் தத்துவங்கள் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கிரைஸ்ட் லைக் டைப்பாலஜின்னு சொல்லுவோம். அதுல இந்த மோசேவும் கிறிஸ்துவினுடைய முன் அடையாளத்தை தரித்த ஒரு ஆள் தத்துவம். அவருடைய பிறப்பு ஆச்சரியம். அவர் பிறக்கும் போது யோகபேத் எப்படிப்பட்ட தரிசனத்தை அவங்களுக்குள்ள வச்சாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். முழு நைல் நதியிலையும் எல்லா பிள்ளையும் வெட்டி வீசினாங்க. அந்த தான் என் பிள்ளை மிதப்பான். எந்த அரசாங்கம் உத்தரவு போட்டுச்சோ அந்த அரண்மனையில என் பிள்ளை வளர்க்கப்படுவான்னு எதிர்மறையான சூழ்நிலையில நேர்மறையான தரிசனத்தை கொண்ட ஒரு தாய் பெற்றெடுத்த மகன் இந்த மோசே சாகிற வரைக்கும் எபிரேய ஆண் பிள்ளைகளை உயிரோட வைக்கக்கூடாது, பெண் பிள்ளைகளை மட்டும்தான் உயிரோட வைக்கணும்னு சட்டம். மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டம் இல்லை. தெரியுமா உங்களுக்கு? மோசே பிறந்ததுக்கு அப்புறம் அவரை மட்டும் காப்பாத்திட்டு ஆண் பிள்ளைகளை வெட்டி வீசி இருந்தா மோசேக்கு 80 வயதாகும் போது அவனை விட பெரியவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆமாவா? ஆனா அதுக்கப்புறம் படிச்சோம்னா லேவி புத்திரர்ல 23,000 பேர் இருந்தாங்களாமா. அப்ப என்னன்னா அதுக்கப்புறம் அதை பார்த்த உடனே அந்த ராஜாதிக்கு ஐயோ இவ்வளோ அழகான குழந்தைங்களை வெட்டி வீசணுமான்னு மனசு வந்துச்சா, இல்லை சட்டத்தை மாத்திட்டாங்களா, இல்லை மறுத்து வச்சுங்க மோசேவை காப்பாற்றுற மாதிரி ரகசியமா காப்பாற்றி விட்டு எத்தனையை காப்பாற்ற முடியும்? எனக்கு என்னமோ அந்த சட்டம் ரத்து பண்ணப்பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் அத்தனை ஆயிரம் ஆண்கள் இருந்திருக்கிறாங்க. மோசேவை விட வயதுல மூத்தவர்களும் இருந்திருக்கிறாங்க, குறைந்தவர்களும் இருந்திருக்கிறாங்க. மோசேக்கு 80 வயது ஆகும்போது அவனை விட இளைய வயதுள்ளவர்கள் அவனுக்கு அப்புறம் தானே பிறந்திருக்கணும், இருக்கிறாங்கல்ல. அப்போ சட்டங்களை மாற்றுவதற்குரிய, திட்டங்களை தலைகீழாய் மாற்றுவதற்குரிய, ராஜாங்கத்தில் இயற்றப்படுகிற சட்டங்களையும் மாற்ற வல்லதான ஒரு பயங்கரமான ஒரு ஐகானிக் இந்த மோசே. அவருடைய பிறப்பு எல்லாமே தெய்வ திட்டத்தின்படி ஜெபிக்கிற தரிசனம் நிறைந்த ஒரு தாயினுடைய பிறப்பு அவருக்கு. ஆண்டவரே அவர்கிட்ட டைரக்டா பேசுறார், நீ போ, நீ ஜனங்களை வழி நடத்து. சாதாரண மனுஷன் அல்ல, தலைவனாய் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை காப்பாத்துறதுக்கே ஒரு தாய் வேணும்னா நம்ம கணவனுங்கெல்லாம் ஏமாத்துறோம். புரிகிறதா உங்களுக்கு? எப்பேற்பட்ட தலைவனுக்கும் பின்னாடி ஒரு பெண் இருப்பா. அது அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், whomever it may be. அத்தனை லட்சங்களை வழி நடத்துகிற தலைவன், கிறிஸ்துவனுடைய முன்னடையாளத்தை தனக்குள்ள வைத்திருக்கிற தலைவன், பெரிய போதகர்னு கூட வச்சுக்கலாம், அவரை கூட ஆண்டவர் கொல்ல வகை பார்க்கிறார். அப்போ தெய்வத்தினுடைய கோபம் எங்க எழும்போம், எப்ப எழும்போம் யாருக்கும் தெரியாது. ஆண்டவர் கொல்ல வகை பார்க்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா மோசே அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? உயிருக்கு பயந்தாவது தப்பிச்சிருக்கணும்ல. அப்போ தெய்வத்தினுடைய கோபம் மூடும் பொழுது அதை சாந்திப்படுத்துகிற ஒரு 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 மனப்பக்குவம் யாருக்குள்ள இருக்கு? சிப்போராள் பாஸ்டரோட பொண்ணு. அவங்களுக்கு தெரியும் எதை எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நுனித்தோலை வெட்டணும், கருகலான கல்லை எடுக்கணும், 2 கால்களுக்கு நடுவா எரிந்து. விருத்த சேதனம், பலி, இதெல்லாம் இட் ஹேஸ் அ ப்ரொசீஜர். பலின்னா சும்மா வெட்டு 1 துண்டு 2ன்னு வீசிட முடியாது. நீங்க போய் பார்த்தீங்கன்னா பறவைகளை வெட்டி கொழுப்புகளை தகனிச்சான், கால்களை சந்து சந்தா வெட்டி முன்னுக்கு பின் வச்சான். இப்படிதான் வெட்டணும், இப்படிதான் வைக்கணும். 1 வயது பழுதற்ற ஆட்டுக்குட்டிக்கு யாரு டேட் ஆஃப் பர்த் எழுதி வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. புரியலையா உங்களுக்கு? ஒரே ஒரு ஆடு, நம்ம வீட்டில் நாய் வளர்க்குற மாதிரி வளர்க்க மாட்டாங்க. ஆடு எத்தனை வளர்ப்பாங்க? 200 கூட இருக்கும், 10 இருக்கும், 20 இருக்கும். நம்ம வீட்டுக்காரர் கேட்டால் அவரோட டேட் ஆஃப் பர்த்தே அவருக்கு சரியா தெரியாது. நம்மளுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் யாரு டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிறது? ஆனால் 1 வயது ஆட்டுக்குட்டி, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அது கிடான்னா கிடாவை தான் எடுக்கணும். இந்த உறுப்பு குடல் கொழுப்ப நெருப்புல போட்டுறணும், பலிபீடத்துக்கு அடியில போட்டுறணும், தலையை தனியா வைக்கணும், இதை சந்து சந்தா வைக்கணும், இப்படி அடுக்கணும், இப்படி விறக வச்சு இப்படி பலிபீடம் கட்டி அது மேல வச்சுட்டு பாண்டவரை நோக்கி பார்க்கும்பொழுது பரலோகத்துல இருந்து அக்கினி அதை பட்சிக்கும். திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் கிவிங் சாக்ரிஃபைஸ். அதே மாதிரி விருத்த சேதனம் பண்றதுக்கும் ஒரு ப்ரொசீஜர். அந்த 2 கால்களுக்கு நடுவே தூர வீசி அந்த ப்ரொசீஜர்லாம் இவங்களுக்கு தெரியுது. நான் என்ன சொல்றேன், பலி என்பது நான் ஏறெடுக்கிற முழங்கால்னு வச்சுக்கலாம், நான் பண்ற ஜெபம்னு வச்சுக்கலாம். இந்த ஜெபம் எப்போ பண்ணாலும் ஜெபம் தான், எப்படி பண்ணாலும் ஜெபம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் நான் ஆண்டவருக்கு பலி செலுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா இட் நீட்ஸ் சம் ப்ரொசீஜர். படுக்கிற இடத்த விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான் வரணும். ஆண்டவரை தேடுறதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் நான் போட்டுக்கணும், முழங்கால் போடணும், குறிப்பிட்ட நேரம் 5 மணின்னா 5 மணி, 5 மணிலேருந்து 5:30 வரைக்கும் அல்ல 6 மணி வரைக்கும் ரெகுலராக அந்த டைமை நான் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தான் பலி. குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம், குறிப்பிட்ட வஸ்திரம், எல்லாமே அது ஒரு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பலி. ஏன்னா தட் இஸ் நாட் அன் ஈஸி திங். எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம்னா ஈஸி. உண்ணும் போதும் ஜெபிப்பேன், உறங்கும் போதும் ஜெபிப்பேன், நடக்கும் போதும் ஜெபிப்பேன், சமைக்கும் போதும் ஜெபிப்பேன், எப்போ வேணாலும் ஜெபிச்சுக்கலாம். எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம்னா நான் எந்த ட்ரெஸ்ல வேணாலும் ஜெபம் பண்ணலாம், நைட்டில கூட ஜெபம் பண்ணலாம், நான் வாக்கிங் போகும்போது என்னோட ட்ராக் ட்ரெஸ்ல ஜெபம் பண்ணலாம். தட் இஸ் ஈஸி. பட் விச் ஒன் இஸ் ஹார்ட்? சாக்ரிஃபைஸ் இஸ் ஹார்ட். 5 மணினா ரெகுலரா அந்த மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம்.
அன்னைக்கு பார்த்து உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும், அன்னைக்கு பார்த்து லேட்டாக படுக்கிற மாதிரி இருக்கும், பெட்டிலேயே படுத்துன்னு ஆயாசமாக 2 சோத்திரம் போடுறது நல்லா இருக்கும். ஆனால் எழுந்து மூஞ்சி கழுவி அடுத்த ரூமில் போய் முட்டி போடுறது ஓப்பனாக சொல்லுங்க கஷ்டம். ஒரு நாள் செய்யலாம், டெய்லி செய்யறது வாயை திறந்து சொல்லு, பெரிய பரிசுத்தம் மாதிரி சொல்ல முடியாது, கஷ்டம். ஆனால் பலிதான் சுகந்த வாசனையாய் ஆண்டவர் நுகருவார். ஆமாவா? போன அந்த ஆராதனையில் நான் சொன்னேன், தனக்குன்னு நான் ஈசாக்கை பற்றி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். ஏசைக்கு சித்துனாவை தனக்கு நியமிக்கப்பட்டதை ஈசாக்கால சுதந்திரிக்க முடியல. ஏன்? இன்னைக்கு மாதிரி பத்திரம் பேப்பரில் எழுத மாட்டாங்க, தகடில் தான் அந்த ஸ்கெட்சு போட்டு அந்த கிணத்துக்கு அடியில் ஒரு இடம்னா கட்டாயம் ஒரு துறவு இருக்கும், அந்த பாறைகளுக்கு இடையில ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பார்த்தாதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி இவங்களுக்கு சொந்தமான இடத்தோட ஸ்கெட்ச் கிடைக்கும். இந்த மூலையில வடக்கே கிழக்கே இவ்வளவு தூரம் இது உன்னுடைய இடம். ஆபிரகாம் பெரிய பணக்காரர், நீ நடந்து திரிகிற தூரம் எம்மட்டும் அம்மட்டும் உண்ணுது. அப்போ எல்லையே இன்னாலும் தெரியாது அவங்க அப்பாவுடைய சொத்துக்கு. இந்த தகடை எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம், தகடை எடுத்தாதானே கண்டுபிடிப்ப, துறவை நான் தூர்த்து போடுறேன். யார் பண்ண வேலை? அந்த தூர் வாரினா தகடு கிடைச்சிடும், தகடு கிடைச்சா அவன் எல்லைகளை அவன் கண்டுபிடிச்சிருவான், யாரும் அவனுக்கு எதிர்க்க முடியாது. நீ தூர் வாரவே கூடாது, நான் தூத்து தான் போடுவேன், சண்டை போடுவேன், வாக்குவாதம் பண்ணுவேன். ஏசேக்கிலையும் அதே, சித்துனாலையும் அதே. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியலன்னும் பொழுது ஈசாக்குக்கு கை கொடுத்தது பலிபீடம். சாதாரண ஜெபம், சாதாரண உபவாசம், சாதாரண வேபத வாசிப்பு, தோணும் போது பண்ற ஜெபம், இது எல்லாம் இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் வலிக்கும்படி, இன்னும் கொஞ்சம் டைம் செலவு பண்ணி, இன்னும் கொஞ்சம் ப்ரொசீஜரோட வித் டிசிப்ளின் சிஸ்டமேட்டிக்கா கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட நாளாவது நான் ஒரு பலி செலுத்துவேன்னு செலுத்தும் பொழுது that will be acceptable in the sight of God as well as ஆண்டவர் அதை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டு அந்த பலிபீடம் ஏசேக்கு சித்துனா முடிஞ்சு எனக்கான ரெகபோத்தை அங்கே உண்டாக்குவதும் அல்லாமல் எனக்கென நியமிக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுக்களை அங்கே உண்டாக்கும். அல்லேலூயா! சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பலின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஜெபம் வேறு, பலி வேறு. ஆராதனை வேறு, பலி வேறு. பிரதிஷ்டை வேறு, பலி வேறு. பலி என்பது இட் ஹாஸ் a ப்ரொசீஜர். அப்போ இந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனாலயோ என்னவோ தெரியல, சிப்போராள் தன் கணவனை காப்பாற்றுகிறாள். எல்லா மனைவிகளுக்கும் சொல்றேன், என் கணவரை காப்பாற்ற பொறுப்பு என் கையில் இருக்கு. முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேதத்தில் ஒரு பெண்ணு காப்பாற்றி, ஒரு பெண்ணு இல்லை இன்னொரு பெண்ணையும் சொல்கிறேன், வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 24 படிக்கலாமா? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இன்னும் கொஞ்சம் முன்னாடி 20வது வசனத்திலிருந்து படிக்கலாமா? அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல்பட்ட ஆடுகளையும் அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதை மேல வைத்துக் கொண்டு எங்க போறாங்க? நீங்க எல்லாரும் திருன்னு முழிக்கிறீங்க, நீங்க உங்க பைபிளை வச்சுட்டு கொஞ்சம் என்ன பாருங்க, இங்க என்ன நடக்குது, இங்க என்ன நடக்குது. அபிகாயில் என்று ஒரு அறிவுள்ள பெண்மணி இருக்கிறாள். அவருக்கு ஒரு கணவன், எப்படி? அறிவில்லாத ஒரு கணவன். தாவீதுனுடைய மேய்ப்பர்கள் வரும் பொழுது இவனுக்கு ஆதரவா இருந்தாங்க. ஆனா இவன் பணக்காரன். அபிகாயிலுடைய கணவன் நாபால் நல்ல வசதி படைத்த ஒரு மனிதன், ஆனா அறிவே இல்லாத ஒரு முரடனும் துராகரதனுமான ஒரு மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது. எதிராளியோட பலம் தெரியாம மோதனா நம்ம என்ன அர்த்தம்? முட்டாளுன்னு தான் அர்த்தம். நாபாலுடைய சொத்து, மந்தை, வேலையாட்கள், சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இல்லாமல் பண்ணுகிற அளவிற்கு
இராணுவத்தையும் பராக்கிரமத்தையும் கொண்ட அதிகாரம் படைத்தவன் தாவீது. இவர் நல்ல குடிவெறியில, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, வேலை யாருன்னு எனக்கு தெரியாது, உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டார். இந்த விஷயம் ராஜாக்கு போயிடுச்சு. ராஜா கோபம் கொண்டாலே கஷ்டம். இதுல உக்கிர கோபம், மகா கோபம் எல்லாம் வேதத்துல இருக்கும். கெட்ட கோபம் வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ராஜாக்கு ஒரு கெட்ட கோபம் வந்துருச்சு. உன்னை என்ன பண்றான் பாடுறான் மவனே அப்படின்னு வராரு. வரும் பொழுது இந்த அபிகாயில், நீங்க வேதத்துல போய் பார்த்தீங்கன்னா 11-12 வசனம் வர்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஜெபத்தை ஏறெடுத்து காணிக்க கொடுத்து அந்த ராஜாவோட கோபத்தை எப்படி சாந்திப்படுத்தணுமோ அப்படி பண்ணி தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றுகிறாள். இதை படிக்கும் பொழுது தன் கணவனுக்காக அவள் பரிந்து பேசுகிற அந்த வார்த்தைகள், ராஜாவுடைய இருதயம், அடியான், ஆண்டவனே இந்த பாதகம் என் மேல வரட்டும், அவரை விட்டுறாதீங்க, அவர் அப்படித்தான், அவர் பண்றது ரைட் இல்லை, அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு கிறுக்கும் கொஞ்சம் இருக்குது, நீங்க அவர் அப்படித்தான், அதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க, அது சுயமா பேசல, அதுக்குள்ள குடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பேசுவாங்க. சில நேரம் ஞானமான பேச்சு நம்மளை தப்பு வைக்கும். ஒரு ரட்சிக்கப்படாத கணவன், ஒரு அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொன்னால் வீட்டில் சண்டை வரும். ஆனால் இவங்களுக்கு ஞானஸ்தானம் எடுக்க ஆசை. ரகசியமாக வந்து ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவருக்கு நியூஸ் போயிடுச்சு. அவர் அவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டையை தூக்கிட்டு நிற்கிறாரு. வா, என்னை கேட்காம நீ ஞானஸ்தானமாக எடுத்த அப்படின்னாரு. இந்த அம்மா சொன்னாங்க, தெரியாமல் எடுத்துட்டேன், இனி வாழ்நாளில் எடுக்கவே மாட்டேன்னாங்க. பேச்சு மாற மாட்டீங்களே, எடுக்க மாட்டீங்களே, உன் மேல சத்தியம், எல்லாரும் மேல சத்தியம், இந்த ஒரு தடவை தான், இனி என்ன ஆனாலும் எடுக்க, நீ சொன்னா கூட நான் எடுக்கவே மாட்டேன், பேச்சு மாற மாட்டீங்களே, சரின்ட்டு கட்டையை கீழே போட்டாலும். புரிஞ்சவங்க சிரிக்கிறீங்க, புரியாதவங்களுக்கு நான் என்ன பண்றது? ஞானஸ்தானம் எல்லாரும் ஒரு தடவை தானே எடுப்போம். அவருக்கு அது தெரியல. சில தாய்மாரி என்கிட்ட வந்து என் கணவரை அடிச்சிட்டாருன்னு அழுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அடி வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தலைன்னு அர்த்தம். தப்பிச்சு ஓட தெரியாதா? கோபம் வருதுன்னு தெரியுது, நின்னுனே பேசி 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 இன்னும் கோபத்தை, அதுக்கு நான் அடிக்கிறது ரைட்டுன்னு நான் சொல்லலை. மனைவியை அடிக்கிற கணவர் சரியான கணவனே இல்லை என்ன கேட்டா. ஆனால் நான் பெண்களுக்கு சொல்றேன், கோபம் வருதுன்னு தெரிஞ்சா என்ன பண்ணணும்? மரியாதையை இடத்த காலி பண்ணிட்டு வாயை மூடிட்டு அந்த கோபம் ஏறுற வரைக்கும் பேசி 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 எனக்கு அது ரொம்ப என்ன சொல்றது, பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அப்போ நம்மளுக்கு ஞானம் வேணும்ல. அபிகாயில் எவ்வளோ ஞானமா இருந்தா அப்படி நம்மளை காப்பாத்துறதுக்கே நமக்கு அறிவு இல்லைன்னா நம்ம எங்க இருந்து அவரை காப்பாத்துறது? ஸோ ஞானமுள்ள ஒரு பெண் தன் கணவனை காக்கிறவள். அப்போ நான் ஞானமுள்ள பெண்ணா இருந்தா, புத்தியுள்ள ஸ்திரீயா இருந்தா, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுறான்றது ஒரு பில்டிங்கை மட்டும் இல்லை, குடும்பத்தை, உறவை, சமாதானத்தை, பக்தி வாழ்க்கையை, பரிசுத்தத்தை, பரலோக ராஜ்யம் போய் சேர்ற வரைக்கும் எங்கெல்லாம் கப்பல் உடைகிறதோ, விசுவாச கப்பல், அதை கட்டி 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 எழுப்புகிறது தான் புத்தியுள்ள ஒரு ஸ்திரீக்கு அடையாளம். அல்லேலூயா. புத்தி இல்லாதவங்க உள்ளதையும் இடிச்சு போட்டுட்டு உட்காந்துருவாங்க. அப்போ நான் 2 பேரை சொன்னேன். இவங்க 2 பேருமே தன் கணவனுடைய ஜீவனை காப்பாற்றினார்கள் என்று நான் வாசிக்கிறோம். அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆக்க சக்தியை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய கணவர் அழிவுக்கு நேராக போறாங்களோ, ஆண்டவர் விட்டு தூரம் போறாங்களோ, என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னுடைய முதல் ஜெபம் என்னதான்? அவர்களை பாதுகாக்கணும். சில பேருக்கு கணவரை நேசிக்கவே முடியல. கண்ட சகோதர இடத்துல அன்பு கூறாதவன், அந்த வசனத்தை நான் இப்படி சொல்றேன், கண்ட கணவன் இடத்துல அன்பு கூறாதவர்கள் சில நேரம் அது ரொம்ப கான்ட்ரடிக்ஷனான ஒரு விஷயம்தான். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் நாட் அன் ஈஸி திங். புரிந்து கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஒருவர் புரிந்து கொள்றது கஷ்டம்தான். ஆனால் அவர்களை நான் அவங்கள சிலர் சொல்லுவாங்க, நான் டிவோர்ஸ் பண்ணுற அளவு நான் கஷ்டப்பாடில் இருக்கிறேன். ஆனால் வேதம் அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை நான் பேச முடியாது. இப்போது அவங்களோட வாழணுமா வேணாமான்ற அளவு பிரச்சனைன்னா நீங்கள் கவுன்சில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு மனதில் கசப்பை வளர்த்து
சாப வார்த்தைகளை, சொந்த மனைவியை சபிக்கிறது, சொந்த கணவனை சபிக்கிறது, இது ரொம்ப ஒரு ரெடிகுலஸ், ஒரு ரொம்ப நம்ம அறிவில்லாத ஒரு தனமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா சொந்த சரீரம், என் சொந்த சரீரத்தை நான் காயப்படுத்தி, இப்போ நான் சொல்கிறேன், மனைவியை சபிச்சிட்டோம், நீ சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு. சீக்கிரம் செத்து போயிட்டாங்க, கஷ்டம் யாருக்கு? சாகிறவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அவங்க நிம்மதியாக ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. இருக்கிறவங்க தான் நொந்துக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை நம்ம சொன்னதுனால தான் சீக்கிரம் போயிட்டாங்களோ? நம்ம கொஞ்சம் பெரிய மனசு வச்சு நல்லா வச்சுருந்தா நல்லா இருந்திருப்பாங்களோ? இருந்திருந்தா அட்லீஸ்ட் இந்த உதவியாவது நடந்திருக்குமே. ஆமாவா இல்லையா? சாகிறவங்களுக்கு கஷ்டம் இல்லை, இருக்கிறவங்களுக்கு தான் இழந்தவர்களை நினச்சி கஷ்டம். அப்போ சபிக்கிறது, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய கணவனை வெறுக்கிறது, இதுவல்ல வாழ்க்கை. முடிந்த வரைக்கும் மன்னிச்சு, முடிந்த வரைக்கும் புரிந்து கொண்டு, முடிந்த வரைக்கும் தேவ துணையோடு குடும்பத்தை கட்டி காக்கிற பொறுப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த நமக்கு அந்த கணவருக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெப குறிப்புகளை ஒவ்வொன்றா சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதல்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் என்ன சொல்றேன், எனக்கு முதல் ஆண்டவர், ரெண்டாவது யார் தான்? கண்டிப்பா ரெண்டாவது யார் தான்? சில பேருக்கு சொல்ல வரமாட்டுது, ஆனால் வரணும். ஏன் தெரியுமா? இந்த கணவன் மனைவின்ற உறவை தெய்வம் நம்மோடு கூட இருக்கிற உறவுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். ஆண்டவர் கணவன், நம்மெல்லாம் யாரு? சொல்லவே வரமாட்டுது சில பேருக்கு. நீங்க சொல்லனா நான் பேச முடியாது. சோ ஸ்வீட். அப்போ கணவன் மனைவின்ற உறவை தெய்வம் மனிதனோடு, சபையோடு, மனுக்குலத்தோடு கொண்டிருக்கிற உறவுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாருன்னா, கணவன் மனைவி உறவை ஆண்டவர் எவ்வளோ ஹானர் பண்ணியிருப்பார். ஸோ இட்ஸ் அ ஹானரபிள். லவ்விங் மை ஹஸ்பண்ட், லவ்விங் மை ஒய்ஃப் ஃபர்ஸ்ட். இட் இஸ் நாட் ஒரு உலக பிரகாரமான அன்பு அல்ல, அது தெய்வீக அன்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு வேதத்தில். அல்லேலூயா. ஒரு அல்லேலியா சொல்லலாம். தேங்க்யூ. அப்போ ஆண்டவருக்கு முதல் இடம் நான் கொடுக்குறேன்னா, அடுத்த இடம் நான் யாருக்கு தான் கொடுக்கணும்? கண்டிப்பாக கணவனுக்கு. கணவனாக இருப்பீங்கன்னா மனைவிக்கு. இது எங்கெல்லாம் தவறுகிறோமோ அங்கே தான் பிரச்சனை வரும். அம்மாமாருக்கு நான் சொல்கிறேன், கணவனை ஃபஸ்ட்டு நேசிப்பாங்க. ஒரு குழந்தை வந்த பிறகு வீட்டுக்காரர் பரிதாபமாக உட்காந்துருப்பார். பிள்ளை 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 பிள்ளை. அவரும் பாவம், அவங்க அம்மா விட்டு தானே நம்மக்கிட்ட வந்திருக்காரு. அப்பாங்களும் அப்படிதான். ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே இந்த பொண்ணை விட்டுருவார், அவரு பொண்ணையே பார்த்துட்டு இருப்பார். இதுதான் அடுத்த ஒரு பெத்த பொண்ணாச்சே. அப்படி அல்ல. எத்தனை பேர் வந்தாலும் அந்த ஆண்டவருக்கு அடுத்த இடம் நம்ம அப்படி கொடுத்தாகணும். குடும்பத்துக்கு இது தேவன் எதிர்பார்க்கிறது. மூணாவது தான் பிள்ளைகள், சொந்தம், வேலை, உறவு, எல்லாமே மூணு தான். இந்த ப்ரொசீஜர் எங்கெல்லாம் மாறுதோ அப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ள தான் பயங்கரமான பிரச்சனை வரும். இப்போ இந்த ஆர்டரை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி இஃப் யூ கோ அக்கார்டிங்லி நிறைய பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போது நான் முதல் ஒரு ஜெப குறிப்புக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம். ரட்சிக்கப்படாத கணவனாக இருப்பாருன்னா அவர் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்ட கணவர்னா அவர் விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ரெண்டாவது, நம்ம கணவருக்காக ஒரு பெண் ஏறெடுக்க வேண்டிய ஜெபம் என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தில் அவர் இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமா, எப்படி? மனைவி வீட்டோரங்களை கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகள். அவங்க எருசலேமின் வாழ்வை காண்பாங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையை காண்பாங்க. வரிசையா எல்லா கல்யாணத்திலையும் வாசிக்கிற அந்த சங்கீதத்தினுடைய சாராம்சம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தில் அடங்கி இருக்கு. அப்போ இந்த பயம் சில நேரத்தில், நான் தான் சொல்லிட்டேன், அவ்வளோ பெரிய மோசையே காப்பாற்றுவதற்கு சிப்போரால் தேவைப்பட்டாங்க. நம்ம கணவர் அவ்வளோ பெரிய மோசேவாவோ இல்லையோ, மோசேவா இருக்கலாம், இல்லை மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் பட் வி ஹாவ் டு ப்ரே. அப்படியா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் முழங்கால முடக்கி, உமக்கு பயப்படுகிற பயம் என் இருதயத்தில் இருக்கிறதுன்னு வாசிக்கிறோமேப்பா. ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நம் பெண்களை விட ஆண்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் அதிகம். வெளியே எங்கே வேணால் போகலாம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுற பயத்தை வைக்கிறது நம்மளால முடியாது, ஆண்டவர் தான் வைக்கணும்.
ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஜெபம் பண்ணலாமா? உமக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தானப்பா மனைவி ஆசீர்வாதம், பிள்ளைகள் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு வாசிக்கிறோமே. முடிந்தவங்க மட்டும் எழுந்து நிக்கலாம். ஏன் இந்த ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்துக்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்றேன்? அவங்களுக்கு நமக்கு தெரியாம மறைக்கிறதுக்கு ஆணுக்கு நிறைய வசதி இருக்கு. அவங்க வெளியே போகலாம், என்ன வேணா மறைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும், எவ்வளோ நேரம் ஃபோனை பார்த்துட்டு இருக்க எந்திரின்னா நம்ம ஏஞ்சிருவோம். ஆனால் நம்ம சொன்னால் அவங்க எந்திரிப்பாங்களா? பெரும்பாலும் நடக்காது. நாம் அதிகாரம் பண்ணி கேட்குற மாதிரி மனநிலையில் ஆண்கள் நிறைய இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஆண்டவருக்கு பயந்தவங்க சரி பக்தி வாழ்க்கைக்கு தானே மனைவி சொல்கிறா அப்படி கேட்பாங்க. ஆனால் எல்லா நேரத்துலையும் கிடையாது. அப்போது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம்னு ஒன்று அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் குடும்பம் சீர்பொருந்தும். தன் கணவன் தலைவன் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதில் எந்த ரெண்டாம் பட்சம் கருத்தும் இல்லை. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல கணவன் தலை தான், அதே நேரத்தில் கழுத்து மனைவி தான். அதை அசைக்கிற அசைவை கூட ஆண்டவர் உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். சில நேரம் தெரியாது, அது அதிகாரத்தினால வரக்கூடாது, அன்பினால. ஆமாவா? ஜெபத்தினால, நற்குணங்களினால, முழங்கால் நாள்ல வந்தா நீடிக்கும், இல்லைன்னா பாதியில குறுக்க திரும்பிடும். ஆமாவா இல்லையா? அதனால நான் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் சமூகத்தை எட்டணும். ஆண்டவருக்கு பயப்படுற பயம்னு ஒண்ணு ஆண்டவர் இருதயத்துல, கணவரோட இருதயத்துல வைக்கணும். இல்லாட்டி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு சொன்னாலும் என் கணவர் கேட்கறதே இல்லை, ரொம்ப தைரியம், கை மிஞ்சி போயாச்சு, எல்லா விஷயத்தையும் எந்த he may go to any extreme. மனைவி மட்டும் இல்லை, யாருமே அடக்க முடியாது, அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நம்ம அதுக்காக என்னதான் ஜெபிக்கணும்? உமக்கு பயப்படுகிற பயத்தை அவங்க மனசுல வைங்க ஆண்டவரே. அருகில் இருக்கிறவங்கள சேர்ந்து கரங்களை கோர்த்து பிடிக்கலாமா? சீக்கிரம் அடிமை ஆயிடுவாங்க. பாசத்துக்கு அடிமை ஆகிறது, பிற மனிதர்களுடைய பாசத்துக்கு அடிமை ஆயிடுறது, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆயிடுறது, விஷுவல்ஸ் ஏதாவது போன்ல சினிமா, மோசமான காரியங்கள், கேம்ஸ், டக்குன்னு அடிமை ஆயிடுறது. வரணும்னு நினைச்சா கூட வர முடியாது, மீசையில மண்ணு ஒட்டாம தான் நடக்கிறது. அதெல்லாம் ரொம்ப கோபம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவனது குடும்பம் தழைக்கும், எருசலேமின் வாழ்வை காண்பான். பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகள் இருப்பார்கள், மனைவி வீட்டோரங்களை கனி தருகிற திராட்சை செடியை போல இருப்பாள். காண்கிற எல்லாரும் இது தேவ மனுஷன், இது தேவ மனுஷனால் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆசைப்படுறவங்க எல்லாம் கரங்களை கோர்த்து உமக்கு பயப்படுகிற பயத்தை அவர் இருதயத்துல வைங்க ஆண்டவரே. என் கணவன் உமக்கு பயந்த மனுஷன்னு என் இருதயம் சொல்லணும் ஆண்டவரே. அப்படி ஒரு பயபக்தியை வைங்க ஆண்டவரே. யோசேப்ப போல எந்த தனிமையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவரது கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது சொன்னாரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்க இருக்கிறேன், பாதாளத்துல படுத்தாலும் அங்கே இருக்கிறேன், சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிறேன், பூமியின் கடைமுனைக்கு போனாலும் அங்கேயும் அங்கேயும் எங்கேயும் மேலும் கீழும் வலப்புறம் இடப்புறம் சுற்றிலும் முற்றிலும் உமது கை எனக்கு பாரமாய தலையில இருக்கு, உங்க கண்கள் என் மேல நோக்கமாய் இருக்கு. இந்த பயம் ஒவ்வொரு தகப்பனுக்குள்ள வரட்டும் ஐயா. உமக்கது லேசான காரியம். என் வார்த்தைகள் அவரை பயமுறுத்தாது. நான் சண்டை போடுறதுனால ஒன்னும் நடக்காது, நான் கோச்சுக்கிட்டு போறதுனால ஒண்ணுமே நடக்காது, நான் பழி வாங்கறதுனாலயும் ஒன்னும் நடக்க போறதில்லை, இன்னும் அக்ரெசிவா தான் ஆவாங்க. உமக்கு பயப்படுகிற பயம் அந்த சென்சார் மனசுக்குள்ள நீங்க வச்சிட்டீங்கன்னா நான் துக்கத்துடனே திரிவதில்லை. இது என்ன ஆகுமோன்னு நான் பயப்பட வேண்டியதில்லை.
என் இருதயம் வியாகுலப்பட வேண்டியதே இல்லை. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். கற்பாரை போலே கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரதை கதிரசமாக்குதல் லேசான. உமக்கது லேசான காரியம். பயபக்தியை அவர் இருதயத்தில் வைப்பது லேசான காரியம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும்பா. உங்க கண்கள் பார்க்கிறதுன்ற பயத்தை எங்க இருதயத்துல எப்பவும் வச்சிருங்க. முக்கியமா தகப்பன்மாருக்கு வச்சிருங்க. தேவனுடைய கோபம் மூழக்கூடாதுப்பா. வழியிலே அழியாதபடிக்கு உமது பாதத்தை முத்தம் செய்ய ஆவியானவர் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஆதரவாய் இருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.